உலகெங்கு வாழும் என் இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு இயற்கை ஜோதிடம் சார்பாக என் இதயங்கனிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரிஷபராசி பெண்கள், இந்த ரிஷபராசி பெண்களின் கண்களை மட்டும் பார்த்து பேசக்கூடாது. ஏனென்றால் இயற்கையாகவே இவர்கள் கண்களில் காந்த அலைகள் இறைவன் கொடுத்திருக்கிறான். பெண்ணை படைத்து கண்ணை படைத்தான் இறைவன் கொடியவனே. இந்த சாங் இந்த ரிஷபராசி பெண்களுக்கே பொருந்தும். ஏனென்றால் இறைவன் இவர்கள் கண்களுக்கு அவ்வளவு வசிய சக்தியை கொடுத்திருக்கார். ரிஷபராசி பெண்கள் எல்லாம் கண்ணால மயக்கி மற்றவங்களை ஏமாத்துவாங்களா அப்படி என்றெல்லாம் நினைத்து விடக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமையை கொடுத்திருப்பான் இறைவன். இந்த ரிஷபராசியில் பிறந்த ஆண்களுக்கு கூட இயற்கையாகவே கண்களில் மை போட்ட மாதிரி அழகாக இருக்கும். இவர்களை கண்களை பார்த்தாலே நம் கவலையெல்லாம் தீரும். இந்த ரிஷபராசி பெண்கள் குழந்தையாக இருக்கும் பொழுது தன் பெற்றோர்கள் எவ்வளவுதான் மன சங்கடத்தோடு வந்தாலும் இவர்களின் முகத்தை பார்த்து விட்டால் அவர்கள் ஆனந்தம் அடைந்து விடுவார்கள். பட்ட துன்பமெல்லாம் வெளியோடிவிடும். அவ்வளவு அழகாக பிரமிப்பாக கருப்பாக பிறந்திருந்தாலும் கூட கலையாக இருப்பார்கள். இவர்கள் கண்களில் அவ்வளவு ஒரு வசிய சக்தியும் தெய்வ சக்தியும் நல்ல உன்னத சக்தியும் இறைவன் இயற்கையாகவே கொடுத்திருப்பார். 90% ரிஷபராசியில் பிறந்தவர்கள் மிக பிரமிப்பாகவும் அழகாகவும் கவர்ச்சி எழில் பொங்கும் சித்திரம் போல இருப்பார்கள். புக்கில் இருக்கும் ஆர்ட்ஸ் போல இருப்பார்கள் இந்த ரிஷபராசி பெண்கள். இவர்களுக்கு அழகு மட்டுமில்லை, அழகான குணங்களும் உண்டு. தன் குடும்பத்திற்காக உன் அழகை அழித்துக்கொள் என்றாலும் கூட தன் அழகை அழித்தாலும் நம் குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய உத்தமமான ராசி இந்த ரிஷபராசி பெண்கள். ரிஷபராசி பெண்களிடம் காதல் அப்பாயின்மெண்ட் வாங்குவது சாதாரண விஷயம் அல்ல. அவ்வளவு சீக்கிரம் யாரையும் காதலித்திட மாட்டார்கள். யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் இதயத்தில் இடம் கொடுக்க மாட்டார்கள். இவர்களை காதலித்து தன் வசத்தில் கொண்டு வருவதற்குள்ளாக அந்த காதலன் பெரும்பாடு பட வேண்டும். ஆனால் இவர்கள் சம்மதம் சொன்ன பிறகு அந்த காதலர்கள் வெறுத்தால் கூட இவர்கள் வெறுக்க மாட்டார்கள். அவர்களுக்காகவே காலமெல்லாம் வாழக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். இந்த ரிஷபராசியின் அதிபதி சுக்கிர பகவான். இந்த ரிஷபராசியில் உச்சம் பெறும் ராசியும் சந்திர பகவான். இரு பெண் கிரகங்கள் அங்கே ஆட்சியும் உச்சமும் அடைகிறது. இந்த ரிஷபராசி பூமியை சார்ந்த கிரகமாகும். இந்த சந்திரன் நீரை சார்ந்த கிரகமாகும். இந்த பூமியும் சந்திரனும் மிக கிட்ட இருக்கக்கூடிய கிரகங்களாகும். மற்ற கிரகங்கள் எல்லாம் எட்டதான் இருக்கிறது. நிலவும் பூமியும் போல இவர்கள் மனசு எப்பொழுதுமே எவ்வளவுதான் வாழ்வில் சோதனைகள் வந்தாலும் தன்னை நம்பியவர்களுக்காக அரணாக உழைக்கக்கூடியவர்கள், தன் அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்கள். தன் துணையிடம் சரியான அன்பு கிடைக்கவில்லை என்றாலும் தன்னுடைய அன்பை எப்பொழுதும் காட்டுவதில் ஸ்டாப் பண்ணவே மாட்டார்கள். நான் ஸ்டாப்பாக அன்பை பொழிந்து கொண்டே இருப்பார்கள் இந்த ரிஷபராசி பெண்கள். ஆனால் முதலில் அப்பாயிண்ட் இவர்கள்ட்ட வாங்குவது மிகப்பெரிய கடினம். இவர்கள் அப்பாயிண்ட் கொடுத்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்காகவே தன் உயிரையும் மாய்த்து கொள்வார்கள். அப்படி ஒரு நெஞ்சுக்கு நீதியாக வாழக்கூடிய ரிஷபராசி பெண்கள். சுஜாதா நடித்த ஒரு படத்தில் ஒரு சாங் இருக்கு. அடி என்னடி உலகம் இங்கு எத்தனை கலகம், சொந்தம் என்பது சிலந்தை வலை, பந்தம் என்பது பாசவலை. அந்த பாட்டு எதுக்காக சொல்றோம் என்றால் அந்த விரக்தி நிலையில் அவர்களை தள்ளிவிடும். தன்னை ஒரு மெழுகுவர்த்தியாக உருகி கூட தன் தங்கை தம்பிகளை காப்பாற்றக்கூடிய நிர்பந்தத்தில் இவர்களே ஈடுபடுத்திக் கொள்வார்கள். அதற்கு இன்னொரு படம் கூட உதாரணம் இருக்கிறது. பிரியமானவளே என்று விஜய் படத்தில் சிம்ரன் அக்ரிமெண்ட் போட்டு திருமணம் செய்து கொண்டு தன்னுடைய தங்கையும் தம்பியையும் நல்ல நிலைக்கு கொண்டு வருவார். எதற்காக இந்த படத்தை எல்லாம் உங்களுக்கு சொல்கிறோம் என்றால், படம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு டைரக்டரின் கற்பனையை நிசப்தமாக மக்களுக்கு எடுத்து உரைக்கக்கூடிய சினிமா. சினிமாவில் பார்த்து எவ்வளோ பேர் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்கிறார்கள். ஆனால் சினிமா இல்லை என்றால் உலகம் இல்லை என்ற நிலைக்கு சினிமாவில் மிக மிக உன்னதமான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. யாராக இருந்தாலும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பாசிட்டிவ் தான் அவரவர் வாழ்க்கை அமைந்துள்ளது. அதற்காகத்தான் மக்கள் அறிய வேண்டும் என்பதற்காக இந்த பாட்டு, இந்த சினிமா கதையெல்லாம் நாம் சொல்லுகிறோம். எதற்காக அந்த விஷயத்தை சொல்கிறோம் என்றால், ஒருவருடைய கேரக்டர், ஒருவருடைய மனநிலை எப்படி இருக்கும் என்று இயற்கை ஜோதிடம் துல்லியமாக எந்த ராசி பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் அவருடைய மனநிலை எப்படி இருக்கும், அவருடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும் என்று
துல்லியமாக ஆராய்ச்சி செய்திருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது ரிஷபராசி பெண்கள் மிகவும் உன்னதமான பெண்கள். இவர்களை சாதாரணமாக யாரும் எடை போட்டு விட முடியாது. தன்னுடைய சுய வாழ்க்கையில் கணவனால் நிந்திக்கப்பட்டாலும் சரி, மற்ற அண்ணன் தம்பியால் நிந்திக்கப்பட்டாலும் சரி, உறவினர்களால் நிந்திக்கப்பட்டாலும் சரி, அவ்வளவு சீக்கிரம் தன்னுடைய கஷ்டத்தை மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். மிக ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் இவர்களை துருவி என்ன ஏன் சோகமாக இருக்க, என்ன விஷயம் அப்படி என்று கேட்டால், ஒன்றுக்கு 10 முறை கேட்டால் குறைவாக சொல்லுவார்கள். ஏனென்றால் அந்த குறை சொல்வதில் கூட இவர்களுக்கு பிடிக்காது. எல்லாம் என்னுடைய தலையெழுத்து, மற்றவங்களை குறை சொல்லி நான் என்ன செய்யட்டும், எனக்கு ஆண்டவன் விதித்த விதி என்று தனக்கு தானே நொந்து கொள்வார்களே தவிர மற்றவர்களை இவர்கள் குறை சொல்லக்கூட மாட்டார்கள். அந்தளவுக்கு உன்னதமான பெண்கள் இந்த ரிஷபராசி பெண்கள். தனக்கு எந்த அளவுக்கு அழகு கொடுத்திருக்கானோ அந்த அளவுக்கு அறிவை கொடுத்திருப்பான் இறைவன். இவர்கள் கஷ்டமான வேலையை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள். இவர்கள் டெக்னாலஜி தொழிலில் மிக அதிகமாக இருப்பார்கள். ஐடி கம்பெனி, கம்ப்யூட்டர் சார்ந்த அனைத்து விஷயத்திலும் இருப்பார்கள். அதே போல அழகு கலையில் இவர்கள் கை தேர்ந்தவர்கள். பியூட்டி பார்லர் வைக்கவில்லை என்றாலும் வீட்டில் இருந்தபடியே மெஹந்தியாவது போட்டு விடுவார்கள். அந்த அளவுக்காவது கலையை கற்று வைத்திருப்பார்கள். ஒரு சிலருக்கு கிரக நிலைப்படி பியூட்டி பார்லர் வைத்து ஓஹோ என்று வர வைப்பான் இறைவன். ஒரு சிலருக்கு அந்த அளவுக்கு இல்லை என்றாலும் வேறு தொழில் செய்து கொண்டிருந்தாலும் அல்லது வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் கூட அக்கம் பக்கத்துங்களுக்கு மெஹந்தி போட்டுவிட்டு அதில் ஒரு சிறிய பணமாவது அவங்களுக்கு வர வைப்பான் இறைவன். அழகுக்கு சொந்தக்காரர் மட்டுமல்ல, அன்புக்கும் சொந்தக்காரர்கள், அறிவுக்கும் சொந்தக்காரர்கள் இந்த ரிஷபராசி பெண்கள். தூண்டிலில் எப்படி மீனுக்காக புழு துடித்து கொண்டு இருக்கிறதோ, தன்னை இழந்தாலும் அந்த மீனை பிடித்து தன் வேடனுக்கு கொடுக்கிறதோ, அந்த மாதிரி ரிஷபராசி பெண்கள் அன்பை பெறுவது கடினம். பெற்றுவிட்டோம் என்றால் அவனுக்காக எதையும் செய்து அவன் நல்லா இருக்க வேண்டும் என்று தான் சாப்பிட்டும் சாப்பிடாமல் கூட அந்த சாப்பாடை எடுத்து வைத்து தன்னுடைய துணையையும் தன்னுடைய குழந்தைகளும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான குணம் கொண்டவர்கள் ரிஷபராசி பெண்கள். சுக்கிர பகவானின் இடமாக இருந்தாலும் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய இடமாக இருக்கிறது. பொதுவாகவே சுக்கிரன் என்றாலே களத்திரக்காரகன், அனைவருக்கும் திருமணக்காரகன், அனைவருக்கும் சுகவாழ்வு கொடுக்கக்கூடிய நிலை இந்த சுக்கிரனுக்கு இருக்கு. அப்படியேப்பட்ட சுக்கிரன் இருக்கும் இடம் கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரம் 1 முதல் 4 பாதம், மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதம் அடங்கியுள்ளது. அதாவது சூரிய நட்சத்திரமும் சந்திரனின் நட்சத்திரமும் செவ்வாய் நட்சத்திரமும் அங்கே அடங்கியுள்ளது. இந்த சூரியனின் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் மிகவும் ஸ்ட்ரிக்டாக இருப்பார்கள், ஆனஸ்டாகவும் இருப்பார்கள், எதிலும் ஒரு அதிகார தோரணையோடு இருப்பார்கள். இவர்களிடம் நெருங்குவது மிக கடினம். இவர்கள் இருக்கும் இலாக்காவில் எந்த தொழிலில் இருக்கிறார்களோ அந்த தொழிலில் மிகவும் நேர்மையாக இருப்பார்கள். எளிமையானவர்களை கண்டால் அவர்களுக்கு மனம் உருகி தன்னுடைய அதிகாரத்தால் என்ன சலுகையை செய்து கொடுக்க முடியுமோ, சாதாரண ஒரு மணியார் தாசில்தாராக வந்தாலும் கூட, ஒரு டீச்சராக அமைந்தாலும் கூட இவர்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவியை செய்வார். அவ்வளோ உத்தம குணம் கொண்ட இந்த ரிஷபராசியில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்மணிகள். இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்மணிகளை ரொம்ப கஷ்டப்பட்டு காதலிக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. இவர்கள் மனதில் பட்டதை வெளிப்படையாக சொல்லக்கூடியவர்கள். தான் காதல் வயப்பட்டால் நான் உன்னை காதலிக்கிறேன், நீ என்னை காதலிக்கிறியா என்று நேருக்கு நேராக போய் கண்களை பார்த்து, எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, தன்னை விட அந்தஸ்தில் அதிக பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, தன்னுடைய வயதில் குறைவாக இருந்தாலும் சரி, நிறைவாக இருந்தாலும் சரி, வசதியான ஆளாக இருந்தாலும் சரி, ஏழையான ஆளாக இருந்தாலும் சரி, இவர்கள் காதலிக்கக்கூடியவரை நேரில் சந்தித்து ஒரு ஆண்மகன் காதல் சொல்வதைப் போல தன் காதலை வெளிப்படுத்துவார்கள். அதிலும் அந்த காதல் வெளிப்படுத்தும் போது மிக பிரமிப்பாக இருக்கும், மிக அழகாகவும் இருக்கும். ஒரு ஆண் கூட அந்தளவுக்கு ஒரு பெண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ண முடியாது. ஆனால் இவர்கள் பெண்ணாக பிறந்தாலும் அந்த ஆணை தன் துணையாக ஏற்றுக்கொள்ள எவ்வளோ ரிஸ்க் வேணாலும் எடுப்பார்கள். அதுக்கு சிட்டிசன் என்ற படத்தில் கதாநாயகி ஒரு ரோல் இருக்குது. வாழ்றதுக்காக சாகும் வரை ரிஸ்க் எடுக்க தயார் என்று அந்த கேரக்டரில் ஒரு வசனம் இருக்கிறது. அந்த வசனம் இவங்களுக்கே சேரும். இவங்க வாழ்கிறதுக்காக சாகக்கூட தயாராக இருப்பார்கள். ஆனால் சாக மாட்டார்கள், அது வேறு. இவர்களால் மற்றவர்கள் வேணாலும் சாகுவார்களே தவிர
இவர்கள் சாக மாட்டார்கள். ஏனென்றால் இவர்கள் வாழ்வதற்கென்றே பிறந்தவர்கள். வாழ்க்கையை பூஞ்சோலியாக ரசித்து ருசித்து வாழ்க்கையை எவ்வளோ பெரிய கஷ்டத்திலும், அதாவது எவ்வளோ பெரிய ரணகலத்திலும் ஒரு கிளுகிழப்பு வேணும் என்ற ஒரு சொல் போல, எவ்வளோ பெரிய கஷ்டத்திலும் கந்தையானாலும் கசக்கி கட்டுவோம், அதில் நிம்மதி பெறுவோம் என்ற மனப்பாங்கு உடையவர்கள் இந்த ரிஷப ராசியில் பிறந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள். அதேபோல் மிருகசீரிஷத்தில் பிறந்த பெண்கள், இவர்களுக்கு கொஞ்சம் கோபம் அதிகம் ஏற்படும். இவர்களுக்கும் அதே ரசனை, காதல் எல்லாம் இருக்கும். ஆனாலும் இவர்களுக்கு ஈகோ தடுக்கும். ஏனென்றால் செவ்வாய் பகவான் ஒரு வீரத்துக்கு அதிபதி. அந்த வீரத்துக்கு அதிபதி 2 பெண்கள் இருக்கும் ராசியில் அந்த நட்சத்திர பரலு விழுந்திருக்கிறது. என்ன ஒரு விஷயம் என்றால், தனக்கு காதல் ஏற்பட்டாலும் அவன் சொல்லட்டும், நான் சொல்ல வேண்டியதில்லை, எனக்குன்னு இருக்கிறது என்னை விட்டு போகாது. எத்தனையோ மீம்ஸில் பார்க்குறோம் இல்லையா, உனக்குன்னு இருக்கிறது உன்னை விட்டு போகாது, நீ நீயா இரு என்ற அந்த மீம்ஸ் போல இவர்கள் வாழ்க்கை எப்பொழுதுமே கொஞ்சம் ஈகோவாகவே தான் இருக்கும். ஆனால் அன்பு பாசம் இயங்குவார்கள், அன்பு பாசத்தை கொடுப்பார்கள். என்ன அப்படின்னா ஸ்டார்டிங் ட்ரபிள். இவர்கள் தன்னுடைய காதலை அவ்வளோ சீக்கிரம் ஒற்றுக்கொள்ள மாட்டார்கள். யாராவது உன்னை விரும்புகிறேன், உன்னை நேசிக்கிறேன் என்று சொன்னாலும் உடனே தலையாட்டிட மாட்டார்கள். பார்க்கலாம், நீ எப்படி நடந்துக்கிறேன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் உன்னை காதலிக்கிறனா இல்லையான்னு என்று முடிவு சொல்லலாம். ஏன் உடனே உனக்கு சொல்லி ஆகணுமா காதலை? நீ உனக்கு வந்துச்சு, நீ சொல்லிட்ட, எனக்கு வரணும்ல, நான் சொல்லுவேன்ல அப்படிம்பாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்திருக்கும் காதல், வந்திருந்தாலும் அப்படி சமாளித்து கொஞ்சம் அலைய விட்டு தான் அவர்களை தேர்ந்தெடுப்பார்கள். அவ்வளவு அன்பு இருந்தாலும் கொஞ்சம் ஈகோ தடுக்கும். இந்த ரிஷபராசியில் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள், இவர்கள் எப்பொழுதுமே ஸ்டிப்பாகத்தான் நடப்பார்கள். ஒரு ட்ரெஸ் பண்ணார்கள் என்றால் இவர்களைப் போல அந்த இன் பண்ணி கட்டுறது, ஒரு சேலை மடிப்பெடுத்து கட்டுறது. பொதுவாக இந்த ரிஷபராசியில் பிறந்த அனைத்து பெண்களும் சேலை கட்டுவதில் மிக பொதுவாக எந்த ட்ரெஸ் போட்டாலும் பிரமிப்பாக இருப்பார்கள். சேலை இளவீடு கட்டவா சேர்ந்து ரசிக்க என்ற பாட்டு போல இவர்கள் சேலை கட்டினால் அப்படி செதுக்கி வச்ச சிலை போல இருப்பார்கள். இவர்களுடைய அன்பை பெற்றுவிட்டால் அந்த பெறுவரைக்கும் கொஞ்சம் கஷ்டம். பெற்ற பிறகு நீங்கள் அவங்களுக்கு ஒன்றுமே செய்ய தேவையில்லை. அவங்க உங்களுக்கு தன்னை மெழுகுவர்த்தியாக உருகி தன் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை விட்டு கொடுத்து உங்களுக்காகவே வாழ்வார்கள். இந்த ரிஷபராசி பெண்களை திருமணம் செய்து கொள்பவர்கள் பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இந்த ரிஷபராசியில் பிறந்த பெண்கள் சினிமாவில் நடிக்க வந்து விட்டால் இவர்களுக்கு எங்கிருந்து தான் ரசிகர்கள் எப்படி தான் வருவார்கள் என்றே சொல்ல முடியாது. இவர்களுக்கு ரசிகர்கள் சிலை வடித்து விடுவார்கள். ஏனென்றால் இவர்கள் கண்கள் அந்த அளவுக்கு காந்த வலை கொண்டவை. தன்னை நம்பியவர்களுக்காக எதையும் செய்யக்கூடிய தியாக உணர்வு கொண்ட இந்த ரிஷபராசி பெண்கள் தான் கஷ்டப்பட்டாலும் மற்றவர்கள் வாழ்வில் நலம் பெற வேண்டும் என்று தியாகம் உள்ளம் கொண்டவர்கள் இந்த ரிஷபராசி பெண்கள். அப்படிப்பட்ட ரிஷபராசி பெண்களுக்கு கடந்த காலமாக 12ஆம் இடத்தில் ராகுவும் குருவும் இருந்தார்கள். ராகு பயிற்சிக்கு அப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகியிருக்கு. அப்படியே இருந்தாலும் விரய செலவுகள் நிறைய ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. இதுவரைக்கும் இந்த புது வருடம் பிறப்பு மிக அற்புதமாக இருக்கும். உங்களுக்கு புது வருடம் பிறந்து 4 மாதம் கழித்து உங்களுக்கு எண்ணற்ற ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். உங்கள் குடும்பத்தில் பல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். உங்களுக்கும் ரொம்ப நாளாக திருமணத்துக்கு காத்திருந்தவர்களுக்கும் திருமணம் கைகூடி வரும். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் குறைந்து உங்கள் இஷ்டம் போல வாழ்க்கை அமையும் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.